தளபதி விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வந்த புதுசில் கேப்டன் பல உதவிகளை செஞ்சிருக்கிறாரு. இது பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கேப்டன் மறைவுக்கு பின்னாடி விஜய் அவர்கள் ரொம்ப சோகமாகவே காணப்பட்டிருக்கிறாரு. அவருடைய மறைவுக்கு முதல் ஆளாக மரியாதையும் செலுத்தியிருக்கிறாரு. மேலும் கேப்டன் சமாதிக்கு விஜய் அவர்கள் நள்ளிரவில் வந்து செல்வது வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. பகலில் வந்தோம் அப்படின்னா கூட்டம் கூடிரும், நெரிசல் ஏற்படும் அப்படிங்கிறத கருதி இரவு நேரங்களில் மட்டுமே போய் வணங்கிட்டு வரதவே வழக்கமாக வச்சிருந்திருக்கிறாரு. தற்போது நடந்த 2026க்கான தேர்தலில் போட்டியிட்டு முன்னிலை கட்சியாக வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோயில்கள் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. அதற்கான புகைப்படங்களும் வீடியோக்களும் கூட வைரலாகி வந்துட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிவுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கேப்டன் சமாதிக்கு போயிட்டு மரியாதை செலுத்தி வந்தாரு அப்படின்றதுக்கான வீடியோஸ் கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த பெரிய மனதே அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கூறி வந்துட்டு இருந்தாங்க. என்னதான் பிரேமலதா அவர்களாக இருக்கட்டும், தேமுதிக கட்சியோட தொண்டர்களாக இருக்கட்டும், கூட்டணி கட்சியோட இணைஞ்சாலும் விஜய் அவர்கள் பழச மறக்காதபடிக்கு கேப்டன் விஜயகாந்தோடைய சமாதிக்கு போய் வணங்கி மரியாதை செலுத்துறதை தன்னுடைய வாடிக்கையாகவே வச்சிருக்கிறாரு. அந்த மனசு தான் சார் அவரை தலைவராக உயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் தொண்டர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. யார் யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்குமோ அவங்க ரெட் ஹார்ட்டையும், விஜயகாந்த் பிடிக்கிறவங்க ப்ளூ ஹார்ட்டையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.